மறுவரை குறித்த தமிழக அரசின் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளனர். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஒருமொழி கொள்கை மட்டும்தான் என்றும் தாய்மொழியில் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். தொகுதிகள் எண்ணிக்கையை உயர்த்தினாங்கன்னா, ஒரு 30 விழுக்காடு உயர்த்தினாங்கன்னா, அக்ராஸ் த போர்டு எல்லா மாநிலங்களுக்கும் 30 விழுக்காடு உயர்த்தணும். முன்கூட்டியே ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா அறிவித்த பிறகு அப்புறம் ஒன்றா கூடி அப்புறம் வேற என்ன திடீர் ஏதாவது நடக்கும். அதேபோல தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டுவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், மற்ற மொழிகளை கற்கும்போதுதான் மாநிலத்திலிருந்து வெளியே செல்லும் போது வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றார். எங்களுக்கு ஒரு வார காலத்திற்கு முன்பே அழைப்பு வந்துவிட்டது. அதனால உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கும் என்பதை இந்த நேரத்தில். யாருடன் கூட்டணி, எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு என்பது குறித்து செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு முடிவு செய்யப்படும் என்று பிரேமலதா தெரிவித்தார். தான் ஆபாசமாகவோ கண்ணிய குறைவாகவோ எதையும் பேசவில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னை பாலியல் குற்றவாளி என எப்படி முடிவு செய்தீர்கள் என்று காட்டமாக கேள்வி எழுப்பினார். எது கண்ணியம்னு சொல்லுங்க, என்னை பாலியல் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க நீதிபதியா? ஒரு பாலியல் தொழிலாளி, அதுக்கு ஆதாரங்களை நாங்க காட்டலாம். என்ன யோக்கியது இருக்கு என்னை கேள்வி கேட்க பேசுறது? அரசியல் நான் கேட்டதுல உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்க பண்ற செயலுக்கு பேசணும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் திமுக எம்பி கனிமொழியின் நிலைப்பாடு என்ன என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு நாடங்களும் 9வது படிக்கிற பிள்ளையா 4 வாத்தியார்கள் சேர்ந்து கற்பமாக்குனாங்களா? அதுக்கு வாய் திறந்தது. திமுகவினர் தன்னை பார்த்து நடுங்குவதாகவும் சீமான் விமர்சித்தார். தன்னை பாலியல் தொழிலாளி என்று கூறிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நடிகை கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது கண்ணீர் சீமானை சும்மா விடாது என்றும் ஆதங்கத்துடன் கூறியுள்ளார். நான் பாலியல் தொழிலாளியா? இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்ப. இந்த நொடியில நீ எப்படி வாங்க போற? பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்க அக்கா வச்சு பெங்களூர்ல தவிச்சிட்டு கிடப்பேன். என்னோட கண்ணீரோட என்ன பண்ண போது பார், உன்னை என்ன பண்ண போது பார். இந்நிலையில் நடிகைக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தப்படும் என தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி வீடியோ வெளியிட்டுள்ளார். 7 முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டதுனால அவங்களுடைய கர்ப்பப்பையை இன்னைக்கு மருத்துவர் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா கர்ப்பப்பையை அதிக அளவு இன்ஃபெக்ஷன் ஆகி பாதிப்பு ஏற்பட்டு இப்போ அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடி கூட அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவருடைய ஆலோசனை கேட்டிருக்காங்க. இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த சீமான், எத்தனை லட்சுமிகளைத்தான் பார்ப்பது என்று குறிப்பிட்டார். சீமானுக்கு எதிராக நடிகை புகார் அளித்த விவகாரத்தில் திமுகவிற்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். அது பல ஆண்டுகளாக நடந்து வருகிற ஒரு வழக்கு. அந்த அம்மா ஏற்கனவே முதல்ல பல குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறார்கள். இதை திராவிட முன்னேற்ற கழகம் பேக்கப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் இதில் தலையிடவே இல்லை. உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி இப்பொழுது வழக்கு பதிவு செய்து இந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பின்புலமும் கிடையாது என்பதை தங்களுக்கு சீமான் ஒரு பொருட்டே கிடையாது என்றும் அமைச்சர் ரகுபதி கூறினார். சீமானை பார்த்து பயந்துதான் அவரை சமாளிக்க முடியாதனாலதான் இது மாதிரி செயலில் ஈடுபடுறீங்க. அதான் நான் சொல்லிட்டேனுங்க. நான் எங்களுக்கு அவரெல்லாம் சமாளிக்கிறது ஒரு தோசு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாங்கள் இதில் தலையிட்டிருந்தோம் என்றால் வழக்கு எப்படியோ திசை திருப்பி இருக்கலாம். சீமான் விவகாரத்தில் தாங்கள் தலையிடுவதில்லை என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பத்துடன் பிறப்பு சான்றிதழை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் வழங்குதல், வாக்காளர் பெயர் சேர்த்தல் உள்ளிட்டவற்றிற்கு பிறப்பு சான்று கட்டாயம் என்று கடந்த 2023ஆம் ஆண்டு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பாஸ்போர்ட் திருத்த விதிகள் கடந்த 28ஆம் தேதி அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விதிகளின்படி கடந்த 2023 அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பிக்க பிறப்பு சான்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 2023 அக்டோபர் 1ஆம் தேதிக்கு முன்பு பிறந்தவர்களிடம் பிறப்பு சான்றிதழ் இல்லாவிட்டால் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்கள் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், பான் அட்டை, ஓட்டுநர் உரிமம், அரசு ஊழியர்களாக இருந்தால் பணி ஆணை, வாக்காளர் அட்டை ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு ஆவணத்தை காட்டி பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
நாமக்கலில் ஒரே நாளில் முட்டை கொள்முதல் விலை 20 காசுகள் வரை குறைந்துள்ளது. நாமக்கலில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் அதன் தலைவர் சிங்கராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முட்டை விலையை 20 காசுகள் குறைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. 2 வாரங்களுக்கு முன்பு ஏறுமுகமாக இருந்த முட்டையின் விலை கடந்த 4 நாட்களாக குறைந்த நிலையில் தற்போது ஒரே நாளில் 20 பைசா குறைந்திருக்கிறது. ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் பரவி வரும் பறவை காய்ச்சல் மற்றும் உற்பத்தி குறைவு எதிரொலியால் தமிழ்நாட்டில் முட்டை விலை கணிசமாக குறைந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 4 நாட்களில் முட்டையின் விலை 90 பைசா வரை குறைந்திருப்பதால் கோழி பண்ணையாளர்களுக்கு 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இனி வரும் நாட்களிலும் முட்டை விலை மேலும் குறையலாம் என்றும் விற்பனையாளர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. சேலத்தில் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறிய ஸ்கேன் மையத்திற்கு மருத்துவத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். சேலம் வீராணம் கோழிப்பண்ணை பேருந்து நிறுத்தம் அருகே செயல்பட்டு வந்த தனியார் ஸ்கேன் மையத்தில் கருவில் உள்ள குழந்தைகளின் பாலினத்தை கண்டறிந்து கூறி வருவதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து மருத்துவத்துறை அதிகாரிகள் அந்த ஸ்கேன் மையத்தில் ஆய்வு செய்தனர். அப்போது ஆச்சாங்குட்டப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலைய பெண் மருத்துவர் முத்தமிழ், தெடாவூர் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர் கலைமணி ஆகிய இருவரும் சேர்ந்து இந்த மையத்தை நடத்தி வந்ததும் கர்ப்பிணிகளுக்கு கருவில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என கண்டறிந்து கூறியதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அந்த ஸ்கேன் மையத்திற்கு சீல் வைத்தனர். இது தொடர்பாக பெண் மருத்துவர் முத்தமிழ், செவிலியர் கலைமணி, ஆத்தூர் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் வனிதா, வசந்தி, மங்கை, ராணி, கலைசெல்வி, மகேஸ்வரி ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ஸ்கேன் சென்டரில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கருவை கலைக்க சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கர்ப்பிணிகளை அனுப்பியதும் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் சேலம் டவுன், மேட்டுத்தெரு, பொன்னம்மாப்பேட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள 2 தனியார் மருத்துவமனைகளுக்கு சீல் வைக்கவும், உரிமம் பெறாமல் இயங்கிய பெரியபுதூரில் உள்ள ஸ்கேன் மையத்தை மூடவும் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேட்டரி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. சிங்காரவேலர் தெருவைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி கடல் போக்குவரத்து வாகனங்களின் என்ஜின், மீன்பிடித்தல் கருவிகள் வாங்கி விற்பனை செய்து வருகிறார். இவரது மனைவி ஜானகி தங்களது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேட்டரியை கழற்றி வீட்டின் உள்ளே சார்ஜ் போட்டுள்ளார். சிறிது நேரத்தில் பேட்டரி வெடித்து சிதறி அறையில் உள்ள பொருட்கள் தீப்பிடித்து எரிந்துள்ளன. மேலும் வீட்டின் மின்சார இணைப்பு வழியாக தீ பரவி டிவி, பிரிட்ஜ், ஏசி உள்ளிட்ட பொருட்களும் வெடித்து சிதறின. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை முழுமையாக அணைத்தனர். இந்த விபத்தில் படகு என்ஜின்கள், உதிரி பாகங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமானதாக தெரிகிறது. 5 நிமிஷத்துக்குள்ள இவ்வளவு ஃபயர் ஆகணும் நான் கொஞ்சம் கூட நான் நினைக்கல சார். ஏகப்பட்ட பொருள் ஆச்சு சார். என்னால ஜீர்ணிக்கவே முடியல. இந்த பேட்டரியால நான் இவ்வளவு இழப்பு வரும் எனக்கு அப்படின்னு நிஜமாக நான் ஜீர்ணிக்கவே முடியல சார். பேட்டரி எப்படி வெடித்தது என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரையில் 2 மன்னர்களின் போரை நினைவு கூறும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் காரைக்கேணி கிராமத்தில் படுகள திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த குறுநில மன்னர்களான குணசீலன் மற்றும் சத்தியவேந்தன் ஆகியோருக்கிடையே குருவியை வேட்டையாடுவது தொடர்பாக போர் மூண்டது. இதில் குணசீலன் படையினர் கொல்லப்பட்டனர். இதனை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் படுகள திருவிழா நடத்தப்படுகிறது. அதன்படி